வல்லமையுள்ள நித்திய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அனாதி தீர்மானத்தின்படியாய் அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட கடைசி கால ரகசியங்களை இந்த நாட்களில் தியானம் செய்ய அன்பு பிதாவாகிய தேவன் நமக்கு இரக்கம் செய்தபடியால் இந்த தேவனை நான் நன்றி சொல்லுகிறேன். I just thank God for enabling us to meditate over the last days events which is going to take place. The Lord God Almighty gathered together all of us and help us to meditate the word of God. I just thank God and praise God for this. இன்றைய நாளில் நாம் கடைசி கால சத்தியத்தை சார்ந்து 4 சுவிசேஷங்கள் என்று ஆவியானவரால் அருளப்பட்டபடி நாம் அந்த 4 சுவிசேஷங்களை இந்த நாளில் நாம் தியானம் செய்து கொண்டு வருவோம். அவருடைய முடிவான நிறைவான பூரண ரட்சிப்பு என்ற திரு ஏக தேவனுக்குள் ஒன்றர கலந்து கொள்வதற்குரிய கடைசி கால ரட்சிப்பின் சத்தியத்தை, நித்திய ஜீவனின் சத்தியத்தை ஒன்றன்பின் ஒன்றாக தியானம் செய்ய நமக்கு இரக்கம் செய்து வருகிறதுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். Once again I thank God for revealing the truth about the 4 gospels. The 4 gospels representing the 4 levels of the last day events. And finally the last stage is the salvation of a complete salvation to receive the eternal life. That is the deepest truth which we also going to meditate. I just thank God for that. நாம் இந்த நாட்களில் கடந்த 2 நாட்களாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களுக்குள் உள்ளடங்கிய 10ஆம் வசனத்தில் உள்ள 4 தேவ திட்டங்களில் 3ஐ தியானம் செய்தோம். We have been meditated from the book of Revelation chapter 12 verse 10. There was 4 different parts, deeper truths were mentioned. We had already been meditated the 3 of them. பூரண ரட்சிப்பை அடைந்து தேவனுடைய மகிமையின் மறுரூப சாயலை உடுத்திக் கொண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக மனவாட்டியாக 1000 வருடம் அரசாட்சி செய்கிறவர்களாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நாம் தியானம் செய்து வருகிறோம். We have been meditated about the 3 levels as salvation, strengthen the kingdom of God, as that they were receiving the complete salvation, the completion of their salvation, and because of that they could able to receive the glory after glory, and they get transformed in their heart, and through this they get the kingdom power. They were authorized to rule the earth for the 1000 years of reign. So that is called the kingdom of our God. So we have been meditated all these 3 for the last couple of days. 4 சுவிசேஷங்களின் இறுதியானதும் 4வது சுவிசேஷமும் மனுக்குலத்தில் பூர்ணரூபவதியானவர்கள் நித்தியத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அழைத்து சென்று தன் சிங்காசனத்தில் அமர்த்துவிப்பதும் பாவிகளை நியாயம் தீர்த்து அவர்களை அக்கினி கடலுக்குள் தள்ளுவதும் என்பதே இந்த கடைசி சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. The 4th gospel, which is about the power of his Christ, is the thing which the bride receives the authority, and she will rule with his bridegroom, and she will go and sit in the throne along with the bridegroom. That and all the things which will be going to happen, and they will give the judgment to all the people who were live in the sin. This is the 4th gospel.
நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். And the power of his Christ have come. அவருடைய கிறிஸ்து என்றால் வேதாகமத்திலே நாம் காலையிலே சொன்னபடி கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். நாம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சமாரியா பெண்ணிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாரிய பெண்ணும் அதை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார், கிறிஸ்து என்னும் இயேசு என்று வாசி. John chapter 4 verse 25 says, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா, மேசியா என்றால் மீட்பர் அல்லது இரட்சகர். the women, yes, the women said to him, I know that Messiah is coming, who is called Christ. Christ means the anointed one. அந்த கிறிஸ்து மேசியாவாக வெளிப்பட்டு மீட்பர் என்ற ரட்சிப்பின் ஊழியத்தை செய்வதற்கு அவர் அபிஷேகிக்கப்பட்டார் என்பதற்கு தான் அவருக்கு கிறிஸ்து என்ற நாமத்தை பிதா சூட்டினார். Christ became Messiah and been born into this world to redeem the world. He was doing the ministry of a redeemer. For to do this ministry, to redeeming ministry, he was anointed to do this ministry. That's why the name Christ was given as the anointed one. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசிக்கிறபடி, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். கண்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. According to Matthew chapter 3 verse 16 and 17, when he had been baptized, Jesus came up immediately from the water, and behold, the heavens were opened to him, and he saw the Spirit of God descending like a dove and a lightning upon him. And suddenly a voice came from heaven saying, This is my beloved Son, in whom I am well pleased. மத்தேயு 1:21 படி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, என்னால் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று இயேசுவின் பெயரை பிதா சூட்டினார். Jesus was named as Jesus by the Father in Matthew chapter 1 verse 21. And she will bring forth the son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. For saving name is Jesus. இயேசு என்றாலும் மேசியா என்றாலும் ஒரே ஊழியத்தை வெளிப்படுத்தும் வார்த்தை. Both the phrases Jesus and Messiah refers to the ministry of saving people. அந்த ஊழியத்தை செய்ய பிதா அவரை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அந்த ஊழியத்தை செய்ய அபிஷேகித்து சாட்சி கொடுக்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் சொல்கிறார். To accomplish this ministry of saving people, God the Father anointed Jesus the Son with the Holy Spirit and testified him as he is my beloved Son. இவரை கொண்டு பாவிகள் ரட்சிக்கப்பட 1 தீமோத்தேயு 1:15 முடி பாவியிலே ரட்சிக்கப்படும் ஊழியம் செய்ய வந்த இவர் ரட்சிக்கப்பட இடம் கொடாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்கவும் இவர் ஏற்படுத்தி இருக்கிறார். According to 1 Timothy 1:15, Jesus came to save the sinners, to do the ministry of salvation. He was sent. People who were not given themselves to get saved, he is also anointed to give judgment for the people who were not ready to receive the salvation. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு என்று பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாக இருந்தாலும் அந்த கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு தங்களை
அர்ப்பணிக்காத ஒப்பு கொடுக்காதவர்களை நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஒரு மனுஷனை ஏற்படுத்தினேன் என்று அப்போஸ்தலர் 10:42 வாசிக்கிறோம். According to Acts chapter 10 verse 42, and the people were supposed to get saved by Christ Jesus, but also if their heart is hardened and not given up their hearts to get salvation, the Lord God has appointed one person to give the judgment. அருமை ஆண்டவரால் ரட்சிப்பும் அருமை நேசரால் நியாயத்தீர்ப்பும் அங்கே ஏற்படுத்தப்பட்டதாகவே நாம் அறிய முடிகிறது. Both the ministry of salvation and judgment has been ordained to our Lord and Savior. We can read from that passage. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களை பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். And he commanded us to preach to the people and to testify that it is he who was ordained by God to be judge of the living and the dead. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் என்றால் உயிரோடு இருக்கும் சிலாக்கியம் பெற்ற மனவாட்டியானவள் இவள் மனுக்குலத்திலிருந்து தனக்கென்று மீட்கப்பட்ட மரிக்காத பரிசுத்தவான்களாய் நீதிமான்கள் என்று அவர்களுக்கும் அவிதமாக நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார். Those who are living, these people are separated for God to be the bride. All the righteous saints were called to become the bride. For these people, the judgment will be heavier than the other dead people. மரித்தவர்கள் என்றால் பூமியிலே வந்த எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படாத அல்லது மனவாட்டியாக தேவனோடு ஒன்றித்து கொண்ட ஒருமைப்பாட்டில் தேறினவரால் பூர்ணத்துவத்தை அடைந்த மனவாட்டியானவளை தவிர மற்ற யாவரும் பாவிகள் என்று தேவன் சொல்லுகிறார். The people who were called to be dead were spiritually dead. They are the people who are not involving themselves to get saved and to become the bride. The people who were not accepted or Jesus as their savior and to voluntarily come into the salvation to become the bride, they were all come under the category of the dead people. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தேவன் நியமத்தின்படியாய் ரட்சிக்கப்படாத, அதாவது ரட்சிப்பு என்றாலே முடிவான ரட்சிப்பு, நம்முடைய முன்னோடி பரிசுத்தவான்களுக்கு அதாவது நியாயப்பிரமாண காலத்தின் மக்களுக்கு ரட்சிப்பு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு தேவன் இரக்கமாய் கிருபையாய் முற்பிதாக்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிகிறோம். The wages of sin is death. As we all know, the wages of sin is always lead the people into a spiritual death. The Old Testament saints were not given the salvation. Salvation itself, we can understand, it's a complete salvation. It's the eternal life. So the Old Testament saints could not enjoy the complete salvation as the New Testament saints do. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் அருளிய நன்மை ஒன்று. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசே அழைத்த தேவன் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து பாலுந்தேனோடு கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேரு, அங்கே அவர் வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று தான் சொன்னார். The only blessing which the Old Testament Israelite saints received is, according to Exodus chapter 3, the Lord our God has commanded Moses to lead these Israelites, bring them out of the bondage of Egypt and lead them into the resting place of Canaan. That rest only is given as the blessing reward to the Old Testament Israelites. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு பாலுந்தேனோடு கானான் தேசமே, இம்மைக்குரிய ஆசீர்வாதமே. The Old Testament Israelites were given the only reward is the land which runs with the milk and honey. That Canaan land is the only reward they get, that the temporary
earthly blessing is the only reward they received at the Old Testament time. அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க மேசியா வருவார் என்று வாக்கு பண்ணப்பட்டது. ஆனால் வந்த மேசியாவை அவர் சிலுவை அறைந்து கொலை செய்து போட்டார்கள். They were supposed to receive the salvation by the Messiah. That Messiah has been arrived, and with the misunderstanding, that people nailed the Messiah on the cross. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களில் இஸ்ரவேலருடைய பாவங்களை நான் அவர்களை மீட்கும் போது என்று சொல்கிறார், மன்னிக்கும் போது என்று வாசிங்க இந்த வசனத்தை. ரோமர் 11ஆம் அதிகாரம் இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. பாவங்களை ஆண்டவர் நீக்குகிறார். அதனால் உண்டான மீட்பே தவிர கிருபின்கால மனவாட்டிக்கு உரிய ரட்சிப்புக்கு அவர் தூரமானவர்களே. The book of Romans chapter 11 25 to 27 says, oh, and for I do not desire, brethren, that you should not be ignorant of this mystery, lest you should be wise in your own opinion. For the deliverer will come out of Zion, and he will turn away ungodliness from Jacob. The only that people were, that their sins were removed and they were get redeemed, but they were not given the complete salvation. மரணத்தை ஜெயித்தவர்களே நித்திரை அடையாதவர்கள் மனவாட்டி என்று வேதம் விளக்கம் சொல்லுகிறது. The word of God explains itself that only those people who overcame the death is the one who are called to be the living people. மரணத்தை சந்தித்தவர்கள் அவர்கள் தேவனால் முன் அறியப்பட்ட பிரத்யேகமான முற்பிதாக்கள். All the people who faced the death were particularly specially ordained forefathers. அவர்களை தேவன் பரிசுத்தவான்கள் என்றும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. The Lord God is not even accepting them as saints also. நீதிமான் என்று நோவாவை சொல்லுகிறார், லோத்துவை சொல்லுகிறார். Lord God mentions Noah and Lot as the righteous persons. ஆனால் பரிசுத்தவான் என்று வாக்கு பண்ணவில்லை. But the Lord had not promised them to become saints. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. In the book of Revelation chapter 13 verse 14 says that henceforth hereafter all the people who die in Christ will be risen, and they will be called as God's people, and these peoples will be called as saints. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், those who die in Christ. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கு ஒரு காலகட்டம், பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள் என்பதற்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். இது முதற்கொண்டு என்று சொல்கிறார். The Lord God has appointed a time from hereafter. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தை வெளிப்படுத்தல் வேதபதியாக இருக்கிறது. Revelation chapter 13 is the chapter passage which speaks about the period of Antichrist. அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவின் காலம் முதற்கொண்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்று வாழ்ந்து அவருக்காக இரத்த சாட்சியா மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. At the period of Antichrist, people who accepted Christ and who live under the persecution, suffer for the Lord, and those people who die in Christ, they were called to be the blessed people and saints. அந்த நாட்களுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே அல்லது கிருபையின் காலத்திலே மரித்த அனைவருமே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கல. The word of God has not taught us that all the Old Testament saints before this period
were in the resting period. It was not taught like that in the word. ஆகையினாலே மரித்த நிலையில் நேசருக்காக பொதுவான இரத்த சாட்சிகள் ஆவேல் முதற்கொண்டு இப்படி பழைய ஏற்பாட்டு காலம் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்து அன்று அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படியாய் வாழ்ந்த அவர்கள் நரகத்துக்கு போக தேவன் விடாதபடி முதலாவது உயிர்த்தெழுதலில் அவர்கள் முதல் இயேசு உயிர்த்தெழுகிறார், பின்பு 2, 3, 4, 5 என்ற 4 உயிர்த்தெழுதலை முதலாவது உயிர்த்தெழுதல் சொல்லப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுதலில் இவர்கள் எழும்பி பரலோகத்தில் சென்று விடுகிறார்கள். These people, after they live a life which pleasing unto God, they suffered in this world, lived as martyrs, and these people only had the privilege of entering into heaven. அப்போஸ்தலர் 10:42 படி மரித்தோர்களையும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். According to book of Acts, the Lord is giving judgment even for the dead. There are more than 3 to 4 resurrections are mentioned in the word of God. மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலத்திலே மரித்த ஒருவேளை ஆதி திருச்சபையின் காலத்தில் கிடைத்த வெளிச்சம் சத்தியத்தின்படியாய் வாழ்ந்து மரித்தவர்களானாலும் அவர் முதலாவது உயிர்த்தெழுதலில் எழும்ப ஒரு பிரித்தெடுத்தல் அங்கு இருந்தபடி அது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. Even in the period of conscience, in the period of the law, even the period of the grace, all the people who died in Christ, they were separated to enter into heaven. Even this is also mentioned, it can be understood as a judgment to them. மனவாட்டியானவள் என்ற பூர்ண ரூபூதியானவளும் கூட அவள் மனவாட்டி சபையாய் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களில் மரிக்காத பூர்ண ரூபூதியானவர்கள் வனாந்தரத்திற்கு பறந்து போகும்படி வெளிப்படுத்த 12-14 வசனத்தில் பறந்து போனாள் என்று அவளுக்கு கிடைத்த அந்த ஸ்லாக்கியம் ஒரு நியாய தீர்ப்பே. In Revelation chapter 12-14 we can understand that even the people who live as the bride of Christ, but who were not die in the death, and they were allowed to fly in the wilderness, that incident is also considered as a judgment for them. எப்படியும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயந்திருக்கும்படியா, ஏனென்றால் பூர்ண ரூபவதி மரணத்தை ஜெயித்த அவள் பறந்து போகிறாள். அவளுடைய சந்ததியான மற்றவர்கள் இரத்த சாட்சியா மரிக்க சாத்தான் அவளோடு போய் யுத்தம் நடக்கிறது. The holy bride, the beautiful bride of the Lord, even if she is alive, she has to overcome the death and devil, and she gets back, fly into the wilderness. That is the judgment. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலும் 1ஆம் வசனத்தின்படியாய் அங்கிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், விண்மீனை போன்ற நீதிமான்களாய் ஊழியர்கள், ஆனால் அவர்கள் வெளிப்பட 12:2 படி கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெயத்தை அடைய மகா உபத்திரப்படுத்தப்படுகிற வேளையிலே சாத்தான் தன் வாள் என்ற பொய் போதகத்தை அங்கு அவர்களிடத்திலே பாய்ச்சி 1/3 வானத்தில் நட்சத்திரங்கள் என்ற நீதிமான்களான பரிசுத்தவான்கள் ஊழியர்களில் 1/3 அந்த மனவாட்டி சபையை இழுத்து தன் பக்கமாக சேர்த்துக் கொள்கிறார். அது ஒரு நியாய தீர்ப்பே. Satan with much angry, he will be trying to attack the remaining people, those who were dead, and according to book of Revelation chapter 12 verse 1, the woman was clothed with the sun, and the moon was under her feet, and on her head a garland of 12 stars. This saints of God, this God's people, special people, when they try to give birth, and with much labor they were shouting in pain, but for this persons the dragon,
the Satan will try to persecute them not to give birth to that male child. That is a kind of judgment. ஆனோடியான உலகம் முழுவதிலும் யாராக இருந்தாலும் அவள் மனவாட்டியாக இருந்தாலும் மறுரூபம் அடைந்து பறந்து சிங்காசனத்தில் அமருகிறவர்கள் என்று சாக்கியம் பெற்றாலும் அவர்கள் அடைந்த பூர்ண பரிசுத்தத்தின் நிமித்தமாய் அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவதில்லை. ஆனால் அவர்களுக்கும் அவளுடைய சந்ததியான மற்றவர்கள் இவர்கள் இருவரையும் பிரித்து எடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு சபையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. In the church, for the bride who kept herself with the complete holiness, with the beauty of the holiness, she is separated to to take place in the throne room where she can rule with the bridegroom. For the other people who are the generations of this bride, there happens separation. It could be considered as a judgment for the people. அருமையான பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்த நீதிமான்கள் சபைகளே, தேவன் உலகத்தில் உள்ள மனிதர்களை நியாய தீர்ப்புக்குட்படுத்த வேண்டும் அல்லது அவர் நியாயந்திருக்க வேண்டும் அல்லது நியாயந்திருக்கப்படுவதற்குரியவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இல்லை. For God has not a purpose in mind to judge people, judge the mankind. He has not even a single thought to judge or punish people. எல்லாம் நல்லதாய் இருந்தது என்று ஆதியாகமம் 1:18-21 இப்படி வசனங்களை சகலமும் நன்மையாய் அவர் சிருஷ்டித்தார். ஆதாமும் நம்மில் ஒருவரை போல் ஆனான், ஆக்கப்பட்டான், ஜீவாத்மாவானான் என்றுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. In book of Genesis chapter 1 verse 25, we can understand God has created everything good. When he saw it was good, when God created man, he became one among us. He was receiving the likeness of God himself. So he became a living soul. For that reason mankind was created. தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்ததும் தமது சாயலுக்கொப்பாக சிருஷ்டிக்கப்பட்டதும் அவள் ஜீவனுள்ளோர்களுக்கெல்லாம் தாயாகவும் அவன் மணவாளனுக்கு ஒப்பனையாக ஆதாமாகவும் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். For Adam was created in the resemblance of the bridegroom. He is resembling the Lord Jesus Christ. For the Eve was given as the suitable partner for Adam. The Christ, the bride, the church is going to get prepared to become the wife or the bride of our Lord Jesus Christ. Yes. For this reason it has been created. They were created in the likeness, in the very likeness and the very image of God himself. ஆதாம் ஏவாளை மனுஷி என்று பெயர் வைத்தான். ஆனால் தேவன் அவளுக்கு மனுஷி என்ற அவளுக்கு ஏவாள் என்று இந்த ஆதாமை கொண்டு பெயர் சூட்டி அதுக்குரிய பெயரின் விளக்கம் ஆதியாகமம் 3:20 வசனத்தின்படி ஜீவனுள்ளோர்களுக்கெல்லாம் தாய் என்ற பொருள் கொண்ட பெயரை ஆதாமின் மூலமாக ஏவாளுக்கு வைக்கப்பட்டது. Through Adam, Eve received a name called. She will be the mother of all the living people. So the name was given by Adam to the bride, Eve. அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாம் நல்லதாக சிருஷ்டித்தார். So in that level the Lord God created everything beautiful. இப்படி நல்லதாக இருந்த நியாயத்தீர்ப்பே இல்லாத மரணமே இல்லாத என்றென்றைக்கும் ஜீவனுள்ளோர்களின் தேசத்துக்குரிய மணவாட்டியானவர்களாய் அனுதினமும் தேவனோடு உறவாடக்கூடிய ஆதியாகமம் 3:8 அனுதினமும் தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு தேவனுடைய சந்ததிகளாகவே இந்த உலகத்தில் ஆதியில் மனிதன் உண்டாக்கப்பட்டான். The early man was created in such a way, such a beautiful way. It's full of holiness and happiness, a relationship with God. They can have an access with God every time. Nothing was hindering them to access with God.
God has never had a mind of judging people. Such a beautiful relationship was built. But in mind, having this in mind, Lord God created the early man and women. சாத்தான் எப்பொழுது மனிதனுக்குள் ஏதேன் கர்த்தருடைய தோட்டத்துக்குள் புகுந்தானோ அப்பொழுதே நியாயத்தீர்ப்பு புகுந்து விட்டது. As soon as the devil entered into the Eden to deceive people, then the same time judgment also entered into the mankind. பூமி அதிலிருந்து உண்டான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, புசிக்க தகுந்த விளக்கப்பட்ட கனி இந்த பூமியிலிருந்து உண்டானது என்று 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம். In book of 1 John 2:15 we can find the thorns was risen up from the ground as the lust of the flesh, as the lust of the eyes, as the pride of the flesh was risen up, and this is how sin came into this world and also the judgment came into this world. தேவனால் அவைகள் உண்டாக்கப்படவில்லை, இது உலகம் தனக்காக உண்டாக்கி கொண்டது என்று சொல்கிறார். This is not created by God, but this has been created by man himself. ஆதாம் ஏவாள் விழுவதற்கு காரணமான விளக்கப்பட்ட கனி அவருடைய பார்வைக்கு தெய்வ மகிமை இழந்த நிலையிலே கனியுடைய பார்வைக்கு இன்பம் கண்களின் இச்சை, புசிப்புக்கு நல்லதே மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையா நான் தேவனை போலாகுவேன் என்ற பெருமை மாம்ச இச்சை கண்களின் இச்சையை பூமி உண்டாக்கி அதை சாத்தான் எடுத்து ஆதாம் ஏவாள் கொடுத்தபடியால் பூமி இவை உண்டாக்கின பூமியும் நியாயத்தீர்ப்பு அடைகிறது. The fallen mankind through the eating of the forbidden fruit, the lust of the flesh has been arose, the lust of the eyes has been arose. The fruit was pleasant to eat and it was tasty for it was pleasant to the eyes and tasty for the eating. This is how that sin was entered. The pride of the flesh, I will become like God. These three sins came out of the ground, and because this ground sprouts these sins into this world, the land also was cursed by God, judged by God. அந்த பூமி விளைவித்த அந்த விருட்சங்கள் தான் அவர்களை பாவிகளாக மாற்றின. ஆனபடினாலே பூமியின் விருட்சங்களுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டாயிற்று. Because of the trees which brought forth these fruits, that land also was cursed and that land also became judged. ஆதியாகமம் 3:15 பிறகு அதுவரைக்கும் கனிகளை புசிக்க கிருபை பெற்ற ஆதாம் ஏவாள் என்ற மனுக்குலம் நியாயத்தீர்ப்புக்கு பிறகு விதைகளையும் இலைகளையும் கொடுக்கிற ஒரு விருட்சமாக சபிக்கப்பட்ட விருட்சமானது. According to Acts chapter 3:15, previously they were given the privilege of eating all the fruits from every tree, especially the forbidden fruit. After the judgment, these people were cursed as the trees only they can give the leaves and it's their products. ஆதியாகமம் 3:15-16 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தொடர்ந்து வாசியும். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். So the Lord God said to the serpent,
because you have done this, you are cursed more than all cattle and more than every beast of the field. On your belly you shall go, and you shall eat dust all the days of your life. And I will put enmity between you and the women, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. பூமி சபிக்கப்பட்டாயிற்று. The land became cursed. பூமியிலிருந்து முளைத்த அத்தனை விருட்சங்களும் பயிர்களும் சபிக்கப்பட்ட கனி கொடுக்கக்கூடிய நிலை மாறி சாபத்துக்குட்பட்டு விதைகளையும் இலைகளையும் அது கொடுக்க சபிக்கப்பட்டதாயிற்று. All the land also was cursed, and all the trees also were cursed, and they were cursed in the cursed in the measure they can only give the seeds and leaves. மண்ணானான் மனுஷனும் சபிக்கப்பட்டவனானான். Man became a soil because he cursed. நீங்கள் வேதத்திலே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல் வாசித்தால் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனமும் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது வானமும் பூமி இருந்தாலும் காணப்படாமல் போயிற்று. When you read in Revelation 6:13, 10, and 1 Peter 3:10, and if you can find in Revelation 21 verse 1 and 20 verse 6, you can find the earth was no longer seen in its place. எல்லாம் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. Everything has become judged and it has been vanished. வெளிப்படுத்தல் 6:12 சகல விருட்சங்களும் எரிந்து போயிற்று. வாசிப்போம். Revelation 6:12, all the trees has burned up. வாசி. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. 6:12 தான். தொடர்ந்து வாசிங்க. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இப்படி இவைகள் அனைத்துக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் காலமாகவே இந்த 70வது வாரத்தின் காலம் அமைந்திருக்கிறது. The 70th week's period is the time of giving judgment to all the creation, to the stars, to the sun, and to the moon, and to the fig tree. Everything has been judged. சாத்தான் நிமித்தமாய் பூமியிலே நியாயத்தீர்ப்பு உருவாகினபடினாலே அவன் என்றைக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவன் புகுந்தானோ, உலகத்தில் தோட்டத்தில் மனுஷனில் புகுந்தானோ, அது முதற்கொண்டு வேதாகம பகுதி நியாயத்தீர்ப்பில் ஆரம்பித்து நியாயத்தீர்ப்பிலே நிறைவேறுகிறதாயிற்று. Because Satan entered into this world, and the same time judgment also was entered into the world. The Lord God has not judgment in his mind because of the entrance of the sin and Satan and judgment. The word of God from Genesis 3 onwards became a book which is supposed to give punishment. From the beginning till the end you can find the judgment. It begins with the judgment and it ends with the judgment. வேதாகமம் முழுவதும் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு என்று ஆவியானவர் ஒரு நாள் சொன்னார். 1339 நியாயத்தீர்ப்புகள் வேதாகமத்தில் நடைபெற்று இருக்கிறது என்று சொன்னார். The word of God you can find 339 judgments have been fulfilled. 1339 நியாயத்தீர்ப்புகளை தேவன் பூமியிலே நடப்பித்தார் என்று அன்பு தந்தை துக்கத்தோடு வேதனையோடு சொன்னார். The Lord God revealed that 1339 judgments have been already fulfilled. He was sharing with such a great burden and worry. இந்த நியாயத்தீர்ப்பை கொடுக்க பூமியிலே மரித்தவனானாலும் சரி, உயிரோடு இருக்கிறவனானாலும் சரி, நியாயத்தீர்ப்புக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நின்றே ஆக வேண்டும். Every people who were living or dead, they have to stand before the judgment seat of God to be judged by God. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம்
11 முதல் 15 முடிய அதுதான் கடைசி நியாயத்தீர்ப்பாக நாம் அறிகிறோம். Book of Revelation chapter 20, 11 to 15. This is the last judgment mentioned in the word of God. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 20:15 சொல்லுகிற அதே சம்பவம் மத்தேயு 25 அதிகாரம் 40-41 வசனத்திலும் சொல்லப்படுகிறது. The same passage which mentioned in Revelation chapter 20 and 15, also it is mentioned in Matthew chapter 25, 40 and 41. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் இரண்டாவன் அக்கினிக்கடை தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் 20:15 வாசிக்கிறோம். And anyone not found written in the book of life was cast into the lake of fire. வெளிப்படுத்தல் மத்தேயு 25 அதிகாரம் 40-41 வாசிப்போம். Matthew chapter 25, 40 and 41. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். 34 வாசியம். 44. அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைபட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரம் ராஜா 34 அப்போதும் Then he will also say to those on the left hand, depart from me, you cursed, into the everlasting fire prepared for the devil and his angels. Verse number 34 says, then the king will say to those on his right hand, come, you blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின்படி 12ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 20:12 படி மரித்தோராய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்கிற ஆண்டவர், மரித்த சிறியவர் பெரியவர்கள் பூமியிலே மரித்து இருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் மரித்திருந்தாலும் சரி, இவர்கள் இருக்கக்கூடிய பாதாளத்தில் வேதனை ஸ்தலத்தில் இருக்கிறவா இருந்தாலும் சரி, அல்லது அன்றைய நாளில் பாவிகளாயிருந்து வானத்திலிருந்து அக்கினியால் இறக்கி பட்சித்து வெளிப்படுத்தல் 20:9 வசனத்தின்படி வானத்திலிருந்து தமது வாயின் சுவாச அக்கினியாலே அவரை அழித்து போடுவார் என்று உயிரோடு அப்போ மரித்த பாவிலான சரி, இதில் அனைவரும் நியாய சிங்காசனத்துக்கு நின்றாக வேண்டும். In the book of Revelation chapter 20 verse 12 we can find, and I saw the dead, small and great, standing before God. All the people, even they were dead in the land, or the people who were dead in the sea, or the people who were dead in the Sheol, and all these people will be getting judged, because according to the verse number 10 we can find that the Lord God will curse them by immediately the same time the Lord will pour out the anger with fire, and they will be judged. All the people, entire people will be judged at the white throne judgment. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய வாசிக்கிற கூட்டத்திலே ஒரே ஒரு கூட்டம் மட்டும் அங்கு காணப்படவில்லை. Only one group of people have not mentioned in verse number 12 to 15 of chapter 20. ஏனென்றால் அந்த நியாயத்தீர்ப்பை செய்கிறவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்றாலும் அந்த நியாயத்தீர்ப்பை செய்வதற்கு யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனத்தை வாசிப்போம். Even the one who judge is there to judge. We can read from Jude chapter 14 and 15. 14 and 15 of the Jude. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு ரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கர்த்தர் வருகிறார் நியாயத்தீர்ப்பை கொடுக்க, சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயத்தீர்ப்பை கொடுக்க வருகிறார் என்றால் யாரோடு வருகிறார்? ஆயிரமான பரிசுத்தவான்களோடு.
Behold, the Lord comes with 10,000s of his saints to execute judgment on all, to convict all who are ungodly among them of all their ungodly deeds, which they have committed in an ungodly way, and of all the harsh things which ungodly sinners have spoken against him. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord comes with 10,000s of his saints. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம், ஹல்லேலூயா, Book of the prophet Daniel. ஹல்லேலூயா. Now 7ஆம் அதிகாரம் Chapter 7, 7-10 வாசிக்கலாம். verse numbers. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய சங்கம் உட்கார்ந்தது. Verse number 10 says, a fiery stream issued and came forth from before him. 1,000 thousands ministered to him. 10,000 times 10,000 stood before him. The court was seated and the books were open. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். Thousands of people have served him, ministered unto him. எல்லாரும் என்று யூதா 15 சொல்லுகிறபடி கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. According to Jude chapter 15, we can find thousands of people stood before him and the books were open and the court was seated. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிக்கிறோம். நியாய சங்கத்திலே நியாயம் வெளிப்பட ஆரம்பிக்கிற வேளையிலே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அவைகள் எழுதப்பட்டவைகளுடைய நியாயத்தீர்ப்படைந்தார் என்று வாசிக்கிறோம். வாசிங்க. Revelation chapter 20 verse 12 says, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். And I saw the dead, small and great, standing before God, and books were open, and another book was open, which is the book of life, and the dead were judged according to their works by the things which were written in the books. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஞாபக புஸ்தகத்திலே என் பெயரை கிறுக்கி வைத்து விடுங்கள் என்று அங்கே பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், மோசே போன்ற நீதிமான்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். Books were open. If so, the Lord God in the book of remembrance, saints like Moses and Abraham, they were prayed unto God. Lord God, scribble their names in our names from the book of life. கிருபையின் காலத்திலே, in the period of grace, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜீவ புஸ்தகம் என்ற புஸ்தகம் உண்டாயிருந்தது. For all the people who received Christ, there a book called Book of Life has been open. உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது நிமித்தமாய் சந்தோஷப்படுங்கள் சொல்கிறார். The Lord said, rejoice, for your names have been written in the book of life. இன்னொரு புஸ்தகம் வெளிப்படுத்தி 21:7 வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் என்னும் புஸ்தகம் உண்டு. One more book is mentioned in Revelation 21 verse 7, the book of the Lamb of God. இந்த புஸ்தகங்களிலே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது அங்கே மணவாட்டியானவர் அல்லது தேவ மகிமடைந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய மணவாட்டி அவரோடு கூட இருக்கிறபடியினால் ஆயிரம் பேர் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் ஸ்லாக்கியம் பெற்று ரகசிய வரிகளே 1 தெசலோனிக்கே 4:17 படி இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகிய வார்த்தையால் ஒருவரை தேற்றுங்கள் என்ற நிலையில்
ரகசிய வருகையிலேயே இவர்கள் மணவாளனோடு ஒன்றித்துக் கொள்கிறார்கள். In this, books were opened. In this occasion, we can find the bride is sitting along with the bridegroom, and they were get in relationship in the same time. At that time itself, they were taken up into heaven, and they were about to sit in the throne together. They ruled the world. ஆனபடியினாலே ரகசிய வருகை முதற்கொண்டு இயேசுவாகிய அன்பு பிதாவோடு ஒன்றித்து விட்டபடியினால் வெள்ளை சிங்காசனத்தில் நடைபெறுகிற நியாய தீர்ப்பில் மற்ற எல்லாரும் கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நிற்க நியாய தீர்ப்பை அடைந்து அக்கினி கடல் என்ற இரண்டாம் மரணத்துக்கு தள்ளப்பட, ஆனால் மணவாட்டியானவள் மாத்திரம் அங்கே நியாய தீர்ப்புக்கு உட்படாமல் அவரோடு கூட இருக்கிறதாக நாம் அறிய முடிகிறது. At this time itself, at the time of secret coming, bride gets up into heaven and meet the bridegroom, and only one group, who is the bride, is not coming under judgment, but thousands and crores of people will be standing for judgment, and this bride along with the Lord Jesus, they will rule and judge the world. According to 1 Thessalonians chapter 5. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 6 verse number 1 and 2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? Dare any of you having a matter against another, go to law before the unrighteous and not before the saints? Do you not know that the saints will judge the world? And if the world will be judged by you, are you unworthy to judge the smallest matters? Do you not know that we shall judge angels? How much more things that pertain to this life? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, தேவனுடைய இரத்தத்தினால் பூர்ண ரூபவதியாய் பரிசுத்த ஆவியானவரால் திருத்துவத்திற்குள் ஒன்றரை கலந்து கொண்ட மணவாட்டியானவள் உலகத்தையும் தேவதூதர்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் கிருபை பெறுகிறார்கள். Because this bride who kept herself with the beauty of holiness received the complete salvation, she becomes a ruler along with the Lord Jesus, and this church, this bride has enabled to rule and judge even the angels and all the creatures of the world. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாய் இருக்க என்று சொல்லுகிறார். Do you not know that the saints will judge the world, and if the world will be judged by you? உலகத்தில் உள்ள பாவிகள் அனைவரும் மணவாட்டியை தவிர திருத்துவத்திற்குள் ஒன்றரை கலந்து கொண்ட அவருடைய ரூபவதியாய மணவாட்டியை தவிர மற்ற அனைவரும் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். All the sinners, all the people except the bride who kept herself holy and mingled with the triune God's glory, this bride only is allowed to judge the world, and all the people of the world except bride, all the people in this world are about to judge, and they were standing before the seat of judgment. ஜனங்களை மாத்திரமல்ல, நியாய சங்கத்துக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை நியாயத்தீர்ப்பது மட்டுமல்ல, தேவதூதர்களை நீங்கள் நியாயத்தீர்ப்பீர்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் 1:6-3. Verse number 3 you can find, you will not only judge the people who are standing before the judgment seat, and you will also judge the angels. It's also mentioned the 3rd verse. தேவதூதர்களை நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? Do you not know that we shall judge angels? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? How much more things that pertain to this life? நீ சபைகளிலே ஊழியர்களுக்குள் சங்கங்களுக்குள்
சொசைட்டிகளுக்குள், விசுவாசிகளுக்குள், ஊழியர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள கூடாதென்றால் நீங்கள் தேவதூதர்கள் எப்படி நியாயந்திருக்க போகிறீர்கள்? இந்த உலகத்தை எப்படி நியாயந்திருக்க போகிறீர்கள்? வெட்கமாயில்லை உங்களுக்கு? Nowadays there are many frictions among the believers, in between the saints, inside the church, inside the society, inside the community. There are many problems and frictions and misunderstandings are going through. Do you not ashamed to solve all these problems within yourselves? You are about to judge even the angels. How much easy, how much more you should able to judge your problems within yourselves. 4 and 4th and 5th verse of chapter 6 first இந்த Corinthians. ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? வாசிங்க தொடர்ந்து. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்முணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள சபைகளே, நீதிமான்களே, சத்தியவான்களே, all the dear saints of God all over the spiritual realm, all the saints of God and the righteous people of God, பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையின் ஊழியர்களே, தேவஜனங்களே, all the holy new Jerusalem bride churches, believers and the saints of God, உங்களுக்கு வெட்கம், நாணம், சூடு, சொல்லை இருக்குமென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க உண்மையாய் நீங்கள் விரும்புவது இருக்குமென்றால் ஒருவருக்கு ஒருவர் உள்ள வழக்கை தீர்த்துக் கொள்ளுங்கள். if you are shame for yourself, and if you are able to if you want to enter into the heavenly kingdom, you have to solve your problems within yourselves. நீங்கள் தூதனை நியாயந்திருக்க போகிறீர்கள். You are about to judge even the angels. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனும் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்க போகிறான். Every human being who born into this world will be standing before you to be judged. ஆதாம் முதற்கொண்டு இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பாவிகளானவர்கள் மனவாட்டியை தவிர உலகத்தில் பிறந்த அனைவரும் உங்களுக்கு முன்பாக, உங்கள் மணவாளன் இயேசு மகாராஜாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக என்றால் அவரோடு நீ ஒன்றித்து கொண்டுட்டீங்க, திருத்துவத்திற்குள் மறைந்து கொண்டுட்டீங்க. இப்போ மணவாளனும் மணவாட்டி ஒன்றாகிவிட்ட நிலையிலே அவர் உட்கார்ந்திருக்க சிங்காசனத்தை நீர் உட்கார்ந்து இருப்பதாகவே அர்த்தம். You are hidden into the Trinity. Along with the Trinity, you are also there hidden in the judging seat. When bridegroom, the Lord Jesus, is there ruling in the judgment seat as the bride, we are also there ruling all the people. From Adam to the last person, last man born into this world, everyone is there, will be there standing for you to get judged, you to be judged them. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பூமி தன்னுள்ள ஆவிகளை ஒப்படைத்தது, மரணமும் பாதாளமும் தங்களுடைய ஆவிகளை ஒப்படைத்தது. வாசிக்கலாம் 12-13 வசனங்கள். Revelation chapter 20, 12 and 13 verses. மரித்தோராகி சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். The sea is standing before you. மரணமும் பாதாளமும் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது. The death and hates are standing before you. மரித்த அனைவரும் உங்களுக்கு முன்பாக நிற்க போகிறார்கள். All the people who are dead are going to stand before you. வலு சர்ப்பமானவனை நீங்களே அதுக்கு முன்பாக வெளிப்பட்டது 20:10 படியாக வெளிப்பட்டது 19 20-21 வசனப்படி
நீங்களும் கள்ளத்தீர்க்கதரிசியை சாத்தானை அக்கினிக்குள் தள்ளுகிறவர்களாய் முதல் நியாயத்தீர்ப்பை நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள். Oh, according to 2022, you will be giving judgment to the dragon, the devil, the serpent, and you will be casting them into the lake of fire. You will give the first judgment to them. இவ்விதமாக நீங்கள் யாவரையும் நியாயந்தீர்க்க போகிற மணவாட்டியே, in this way, you bride, you are going to give judgment to everyone. உங்களுக்குள் இருக்கிற போராட்டங்கள், கலகங்கள், சமாதானக்கேடுகள், வழக்குகள், வம்புகள், வீண் வார்த்தைகள் இருக்கும் என்றால் மரியாதையாக நீங்கள் ஒப்புரவாகிய சமாதானத்துக்குள் வாருங்கள். If so, if the things are like so, how much more it is valuable for us to resolve all the conflicts and the misunderstandings and all the problems, and we have to reconcile with our brothers and solve all the problems and live in peace. இந்த வசனங்களுக்கு செவி கொடுக்க மறுத்தால் நீங்கள் ஒரு அநியாயக்காரன். If you are against this word, if you are not obeying this word, you are a wicked person. உங்கள் நிமித்தமாக வானம் மடமடவென்று ஒழிய போயிற்று, பூமி அதற்கு வெந்து உருகி போயிற்று உங்களுக்கு முன்பாக. Before you the skies have been scattered, before you the clouds has been disappeared, such a judgment you have been given. எல்லாம் உங்களால் நீங்கள் மறைந்து கொண்ட உங்கள் மணவாளனாகிய அன்பு பிதாவை இயேசுவினால் வானம், பூமி, பாதாளம், மரணம், உலகத்தில் உள்ள மணவாட்டியான, அதாவது மணவாளனோடு ஒன்றரை கலந்து கொண்டவர்கள் தவிர அனைவரும் நியாயந்தீர்க்கப்பட போகிறார். All the individuals, all the creatures will be judged except the bride who is hidden in there with the bridegroom. Other all the creatures will be judged. The death, the hate, the hell, and the heaven and the earth, all things will be judged. That's what the word of God. 1:6 முதல் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை? ஏன் நீங்கள் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறது இல்லை? அப்படி என்றால் நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் அல்லவா? Verse number 7 says, ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்துகிறீர்கள் அல்லவா? சகோதரன் என்னப்படுகிற உங்களில் சகோதர சிநேகம் இல்லையே, பகையாளி என்ற சிநேகம் அல்லவா இருக்கிறது. Now therefore it is already an utter failure for you that you go to the law against one another. Why do you not rather accept wrong? Why do you not rather let yourself be cheated? No, you yourself do wrong and cheat, and you do these things to your brethren. In this way, if we don't forgive our brethren, we are doing the cheating. We are deceiving ourselves. Through us, the kingdom of God is getting damaged. So, we should not be such person bringing the damage to the kingdom of God. திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியரும் உதாசீனனும் கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்ற அந்த கூட்டத்தோடு நீங்களும் அநியாயக்காரர்களாய், அக்கிரமக்காரர்களாய், செவிகொடுக்க மறுக்கின்றவர்களாய், சமாதான வெறுப்பாளர்களாய், சாத்தானின் கையாட்களாய் பகை உண்டாக்கினவன் யார்? ஏதேன் தோட்டத்திலே சாத்தான். The Satan is the one who brought hatred between God and man. So if you are not desiring the peace and having hatred within your heart, you are called to be a wicked person. That people cannot enter into the kingdom of God. சமாதானத்துக்கு எதிராளியான பகையை உண்டாக்கின பொல்லாதவனை நாம் சாத்தான் என்றும் பொல்லாதவன் என்றும் அநியாயக்காரன் என்றும் அசுத்தன் என்றும் நாம் சொல்லுகிறோம். If you are calling a person, or if we are calling an individual that if he is hating the peace, if he is not forgiving, for such person we are called them as a wicked person. அவர்களை நீங்களே நியாயம்
நியாயத்திற்கு போகிறீர்கள். You yourself is going to judge them. சாத்தானானவன் அவனுடைய நிலை 5 முறை நியாயத்தீர்ப்பு நிமித்தமாய் அவன் இடம் விட்டு இடம் அகற்றப்பட்டான். Because of the judgment, Satan has changed his location for different places for 5 times. முதலாவது எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். At first, book of Isaiah chapter 14 verse number 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆனாலும் நீ அகாத பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். தேவன் இவனை பூமியிலே தள்ளுகிறார். தேவன் இவனை பூமியிலே தள்ளுகிற பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? மனமாட்டியே, ஆவியில் பரிபூர்ணமுடைய பரிசுத்த ராஜரிகாசாரி கூட்டமே, நீங்கள் எருசலேமில் பரிசுத்தனாய் வாழ்ந்து ஜீவபுஸ்தகத்தில் உங்கள் பேரெழுதப்பட அனுப்பப்படுகிற வரைக்கும் நீங்கள் யாரோடு இருந்தீர்கள்? நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தீர்களே என்று சொல்லுகிறார். Yet you shall be brought down to Sheol, to the lowest depths of the pit. You bride, you were before you were came down to the earth, and the names of you have to be written in the book of life. You were there with the Lord for eternity, the eternity past. ஏனென்றால் இவன் பெருமை கொண்டு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமான சிங்காசனத்துக்கு மேலாகிய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி தேவன் இவனை நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை இவன் அறிந்தவுடனே இவன் 7 வகையான தூதர்களில் ஒவ்வொரு பகுதியை, ஒவ்வொரு கூட்டத்தில் உள்ள பாதியான தூதர்களை இவன் பக்கம் இழுத்து கொண்டான். This evil dragon, serpent, he took away one part of all the 7 angels and brought them down with him, because he got pride and said, I will be like God. Because of that pride, God has to cast him out of the heavens. யூதாவின் நிருபம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்கள் வாசஸ்தலத்தை விட்டு எழுந்து போன இவர்களும் தப்பி போகாமல் இருக்க இவன் நியாயத்தீர்ப்புக்கு சங்கிலியில் கட்டப்பட்டு பாதாளத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்க வாசிப்போம். According to the book of Epistle of Jude, verse number 6, and the angels who did not keep their proper domain but left their own abode, he has reserved in everlasting chains under darkness for the judgment of the great day. அப்படி என்றால் ஆதி மேன்மையை இவன் இழப்பதற்கு காரணம் இவனில் உண்டான பொறாமை. இவன் வெட்டப்பட்டு பூமியில் தள்ளப்பட போகிறோம் என்பதை இவன் அறிந்த நிலையிலே பாதிக்கு ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு குரூப்பில் உள்ள தூதர்களில் பாதிக்கு பாதியாக இவன் தன் பக்கமாக இழுத்து அவர்கள் ஒருடைய ஆதி மேன்மை இழக்க வைத்து தன்னோடு எடுத்துக்கொண்டான். மீதி பாதி பேர் தேவனோடு இருந்தவர்கள் நீங்களே. This devil who understand his pitiable condition of losing the glory of God, not only him, he brought one part of the angels down to the earth to be fallen from the glory of God, but one part has been remained in the glory. You were there in that glory, kept themselves. ஆதி மேன்மையை உடைய அவர்களது இழந்து சாத்தானாயன் கூட்டமாய் மாறி போன இவர்களோடு சாத்தான் அழிய போகிறான் என்பதை அறிந்திருக்கிறோம். The angels who came down along with Satan, they are going to be judged and destroyed. Along with that angels, the devil himself also going to be judged and put into destruction. இவர்கள் ஆதி மேன்மையை உடையவர்களாய் இருந்தபோது நீங்களும் அவர்களோடு ஒன்றர கலந்த தேவதூதகணங்களாக ஆவியில் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருந்தீர்கள். Before this, you and me were also in the past eternity, having enjoyed the early glory. We were in the fullness of glory. அவர்களை தேவனோடு சேர்ந்து இவன் அழைத்த அழைப்பை நீங்கள் மறுத்து தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவன் மேல் நிறைவேற்ற தேவனோடு இருந்த பரிசுத்தவான்களே இந்த மனவாட்டி. All the saints who were along with God. This is called the bride. This bride is going to give the judgment to this dragon, this serpent
who fallen short of the glory of God. ஆகினாலே 1 கொரிந்தியர் 6:5 அப்போஸ்தலர் பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பீர்களே. That's why Apostle Paul says in 1 Corinthians chapter 6 verse 5, you are going to judge even the angels. அப்படிப்பட்ட நிலையிலே முதலாவது தண்டனையை அவனுக்கு தேவனாகிய அன்பு பிதாவோடு சேர்ந்து அவனை வெற்றி பூமியிலே தள்ளி போட்டீர்கள். This is how we are giving the judgment along with our Father God. We are destroying him and punish him with the judgment of God. அப்படி தள்ளப்பட்டவர்களில் ஒரு பகுதி பாதாளத்திலே கட்டுண்டவர்களாய் இருக்கிறார்கள். The fallen, among the fallen angels groups, one part of them are as captives bound in the Hades. ஒரு பகுதி வான மண்டலத்தில் உள்ளவர்களாக இருக்கிறான் சாத்தான். And one part of that fallen angels is called is in the heavenlies. ஆனால் தேவன் சொல்கிறார், பூமியிலே வெட்டுண்டு தள்ளப்பட்டாய் என்று சொல்கிறார். Word of God says that you have been distracted and fallen in the world. பூமியிலே தான் அவர்களை நீங்கள் தள்ளினீர்கள் உங்கள் தேவனோடு சேர்ந்து. You have been casted them out into this earth only along with God. தேவனோடு சேர்ந்து நீங்களும் அவனை நியாயம் தீர்த்தீர்கள். Along with God you also have judged Satan. பின்பு பூமியிலே ஆவியானவர் வந்த பின்பு அவன் பூமியிலிருந்து வான மண்டலத்திற்கு அவன் விரட்டப்பட்டான், துரத்தப்பட்டான். After the ascending of the Holy Spirit, Satan has changed his location to the heavenlies. ஆவியானவர் உங்களில் பூமியிலே நீங்கள் அனுப்பப்பட்டு வந்த பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரியவர்களாய் மாறி ஆவியானவர் நீங்களும் ஆவிக்குரிய இசைவினைப்பான மாளியா வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் பொல்லாங்கனை எதிர்க்கிறது நிமித்தமாய் அவன் பூமியில் இருந்த அவன் எபேசியர் 6:12 படி வான மண்டலத்திற்கு அவன் துரத்தப்படுகிறான். Because the sending of the Holy Spirit, you and me were receiving the Holy Spirit, we were enabled by the power of God. The Satan could not dwell in the earth any longer. He changed his location and he went back to the heavenlies in the spiritual hosts in the heavenly realms. இதுவரைக்கும் 1-2 நியாயத்தீர்ப்புகளை தேவனோடு சேர்ந்து சாத்தான் என்ற தூதனை நீங்கள் நியாயத்தீர்த்து பூமியிலே தள்ளினீர்கள், வானமண்டலத்துக்கு விரட்டி அடித்தீர்கள். So far we have meditated the number 1 and number 2 judgments. We judged the dragon Satan. Along with our God, we have given the judgment to Satan. அங்கே இருந்து இப்பொழுது வான மண்டலம் பொல்லாத ஆவியின் சேனைகளாய் இருந்து பூமியிலே இருக்கிற பரிசுத்தவான்களோடு போராடி அவரை வாதித்து கண்ணீர் விட்டு கதற வைத்து ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களில் பிரிவினை பேதமே உண்டாக்கி ஆவிக்குரிய உன்னதத்தை நோக்கி பார்த்தவர்களை பூமியை நோக்கி பார்க்க ஆவிக்குரிய சிந்தையுடைய மாம்ச சிந்தைகளுக்குள்ளாக்கி இப்படி பரிசுத்த கூட்டத்தை அவன் பாவியலாக மாற்ற பூமியிலே அவன் தள்ளப்பட்ட அவனை நீங்கள் வானமண்டலத்துக்கு துரைத்து அடித்தீர்கள். This is how the devil who created the hatred among the saints of God, who made all the saints to have enmity with the God, then you and me have gave the judgment unto Satan and casted him out up to the heavens, the spiritual hosts of the wickedness in the heavenly places. சீயோனில் இருந்து தேவனோடு இருந்து அவனை பூமியிலே தள்ளினீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஆவியானவரோடு நீங்கள் ஒன்றரை கலந்து சாத்தானை எதிர்த்து அவனை வானம் மண்டலத்தில் ஆவிகளை எதிர்த்து பூமியின் ஆவிகளை எதிர்த்து வானமண்டலத்துக்கு துரத்தி விட்டீர்கள். At first you casted the devil from the heavenlies down to the earth, and the number 2 you casted the devil by giving judgment and casted him up to the heavenly realms. He could not dwell there. சாத்தானுக்கு இப்போ மூன்றாவது நிலையில் நீங்களே நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறீர்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின்படி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம் முடிய வாசிப்போம். Revelation chapter 12 verse 7. We are going to give judgment to Satan in the third judgment.
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். And war broke out in heaven. Michael and his angels fought with the dragon, and the dragon and his angels fought, but they did not prevail, nor was a place found for them in heaven any longer. சோத்திர 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனம் முடிய வாசிக்கலாம். 2 Thessalonians chapter 2 verse 4 to 8. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக, Before the secret coming of our Lord, நித்தியத்துக்கு உரிய மரிக்காத கிருபை பெற்ற மனவாட்டியானவளாகிய பரிசுத்தவான்கள் மறுரூபம் அடைந்து நடுவானம் நடுவிலிருந்து அவன் நீக்கப்படணும். 1ஆம் வானம் நான் காண்கிற வானம், 2ஆம் வானம் நடுவானம், 3ஆம் வானம் உன்னதம். நடுவானத்திலிருந்து அவன் பூமியிலே தள்ளப்படணும், அந்த இடத்துல நீக்கணும். ஏனென்றால் மணவாளன் வந்து மணவாட்டியோடு சேர்ந்து கொள்ள, மணவாட்டியினுடைய கல்யாணம், மணவாடு கல்யாணம் நடக்கிற இடம் இந்த 2ஆம் வானம் என்ற நடுவானம். in the second heavens, that's the place where the marriage of the Lamb of God is going to take place. The devil who is sitting in the heavenlies has to be casted out from there, and he has to be removed from there and to be fallen, because the marriage of the Lamb of God is going to happen in the same second heaven where the devil is still present at present right now. நாட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடக்க விடாதபடி அதை தடை செய்து கொண்டிருக்கிறான் வானமண்டல நடுவானத்திலிருந்து. This devil is trying to stop the wedding of the Lamb of God from the mid of the second heavens. அதை அந்த திருமணத்தை தடை செய்து கொண்டிருக்கிறவன் அந்த இடத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்டால் ஒழிய அந்த திருமணம் நடைபெறாது. Unless this devil who stops trying to stop the Lamb of God's wedding, unless it happened, the wedding of the Lamb of God could not take place. நாம் தியானம் செய்தபடி வெளிப்படு 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் 10ஆம் வசனத்தில் 7 முதல் 9 வசனங்களிலே அவன் பூமியிலே தள்ளப்படுகிறான். வானத்திலே யுத்தம் உண்டானது நிமித்தமாய். From chapter 12 verse 7 to 9 in Revelation, devil has been fought and has been casted out because of the war broke out in heaven. திருமணத்தில் மணவாட்டியாக சேர்ந்து கொள்ள ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மணவாட்டியே, நீ உன் மணவாளனோடு ரகசிய வருகையில் ஆட்டுக்குட்டியாட மனைவியாய் மணவாட்டியாய் நடுவானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை தடை கொண்டிருக்கிறவனை நீங்கள் தான் யுத்தம் செய்து பூமியில் தள்ள வேண்டும். Oh dear bride, who is going to ready who yourself prepared to get married with the Lamb of God, you are going to give judgment to the same Satan who is stopping your wedding with the Lamb of God. இவன் பூமியிலே மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் இவனோட யுத்தம் செய்து, இவன் போ என்று சொல்லல, யுத்தம் செய்து அவன் எதிராளியாயிருந்து அவனை யுத்தம் செய்து, ஆனால் தோற்று போன நிமித்தமாய் அவன் பூமியிலே அவனை தள்ளி போட்டீர்கள். You have casted the devil out. You were not pledging him, pleasing him to go away, but you have fought with him. He also fought with you, but you won the fight and casted him from the heavens down to the earth. இந்த நியாயத்தீர்ப்பு உங்களுக்குள் நீங்களே, உங்களுக்காகவே நீங்களே வானத்திலே மகிமையின் மறுரூபம் அடைந்து விட்டபடி அங்கே பறந்து சென்று
அவனோட யுத்தம் செய்த நீங்கள். You fight for yourself. You take advantage for yourself. You flew into the heavens and you fight with him and you took your place, casted the dragon down and you took your place. பலவானான சாத்தானையே நீங்கள் நேருக்கு நேராக யுத்தம் செய்து அவன் நியாய தீர்ப்பு செய்து பூமியிலே தள்ளி போட்ட நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற வழக்குகளை தீர்த்து கொள்ள கூடாதா? You people, you are not ordinary people. You people flew into the air and fought with the enemy and casted down the enemy and took your own place. Such people you are, such authorized people you are. Are you not able to resolve the problems and conflicts amongst you? தேவனோடு நீங்கள் ஒன்றரை கலந்து கொள்வதை தடை செய்து நீங்கள் பகையாளியாகவே தேவனுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த தந்திரசாலிய சாத்தானை யுத்தத்தின் மூலமாய் நீங்களே அவனை நியாய்ந்து இருத்து பூமியிலே அவனை வெட்டி பூமியிலே தள்ளுகிறீர்கள். You, the deceiver who tried to stop you from reconciling with him, to have peace with God, but you bride, you took with all of your power and gave judgment to the devil and you strike him out and you cast him out from the heavenlies down to the earth. நீங்கள் அவனை வான மண்டலத்தில் அந்த யுத்தத்திலே அவனை வெட்டின வெட்டானது அவனுடைய தலையிலே சாவுக்கு ஏதுவான காயம்படத்தக்கதாக அவனை வெட்டினீர்கள். The fight between you and me, you and Satan, that the strike from your sword gave him such a wound that wound is very closer for him to get damaged and dead. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation chapter 13 verse 3. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. ஏனென்றால் முதல் 3 ஆண்டுகால இறுதியிலே சாத்தானானவன் அங்கே இருந்து கொண்டு பூமியிலே மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியை கொண்டு உபத்திரவத்தை மனவாட்டிக்கு உண்டாக்கி கொண்டிருந்தான். And I saw one of these wounds heads up as if it has been mortally wounded. See, because the first 3.5 years this devil sent his agents like the false prophet, the beast, and gave the torment and affliction to the bride of God. இப்பொழுது மிருகம் என்றும் கள்ளத்தீர்க்கதரிசி என்னும் பழைய பாம்பாய வலுசற்பம் என்று சொன்ன இவனும் ட்ரினிட்டி உடையவனாகத்தான் இருக்கிறான். Now here the beast, the false prophet and the dragon, all these three is the trinity of satanic trinity. அசுத்த வல்லமை உடைய ட்ரினிட்டி உடைய சாத்தானாய் இருக்கிறான். This trinity is filled with the evil power. இவன் ஒரு மிகுந்த பயந்தாங்குழியாக்கும். He is a very trembling person. இவனை போல நடுங்குகிறவன் ஒருவனுமே கிடையாது. He is full of fear and terror. ஒரு நாள் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக ஒரு உருவிய பட்டயத்தை உடைய நான் சபையின் பிள்ளைகளில் சிலரோடு கடுமையாய் இவன் போராடி கொண்டிருப்பதை நான் தரிசனத்தில் பார்த்தேன். I saw in a vision that this devil is fighting with our church people with a heavy sword. ஒரு குரூப்பாகவே அந்த தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் அனுப்பி ஆங்காங்கே அவர் பிரித்து ஒவ்வொரு பிரான்ச்சில் உள்ள உத்தமர்களை வீழ்த்தும்படியாக அந்த ஆவி அனுப்பப்பட்டது என்பதை நான் ஆவிக்குள் அறிவிக்கப்பட்டேன். It was informed in my spirit, it was induced in my spirit in every branches of our churches. He was trying to defeat the faithful people. அந்த பிள்ளைகள் கதறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று ஆவிக்குள் பார்க்க முடிகிறது தேவ கிருபையினாலே. That people were crying and shouting, asking God for help. Lord, help us. They were crying unto God for help. அந்த நேரம் midnight 1:20. It was a time of midnight 1:20. அந்த வேளையில் அடியானும் கதறுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். By that time I was crying and shouting unto the Lord. நான் சொல்லுகிறதை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். The Lord knows what I am saying. கண்ணீர் விட்டு கதறுகிறேன், ஆண்டவரே இந்த தேவஜனத்தை பாதுகாத்துக்கொள்ளும், சபையை பாதுகாத்துக்கொள்ளும், காவலாளியா என்று சொன்னீங்களே, என்னை காவலாளி என்று சொன்னீங்களே, காவல்காரன் என்று சொன்னீங்களே, வேலைக்காரன் சொன்னீங்களே, உமது ஜனத்தை இவன் வீழ்த்தும்படி கண்ணீர் கதற வைக்கிறான்.
அவனை நிகிரகமாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். I was praying and crying unto the Lord, interceding unto God. Lord, protect my people. You have made me to the watchman of this people. I pray and ask God's protection for my people. I was pleading unto God. அவர்களை அவர்கள் எல்லாரையும் விட்டு அவன் அடியாண்டு வீட்டுக்கு முன்னாடி குரூப்பா வந்துட்டாங்க. And leaving all those peoples alone, and all the group of devil came just before my home. அவர்கள் நடத்தி வந்தவர்களில் பல ஆவிகள் ராட்சசாவிகளாய் இருக்கிறார்கள், giant figure உடையவர்களாய் இருக்கிறார்கள். Oh, many of the evil spirits which led all the group are like giants. ஆனாலும் ஆவியானவரிடத்தில் அடியான் கண்ணீரோடு கதறின பொழுது, தேவ ஜனங்களை பாதுகாக்கும்படி கெஞ்சின பொழுது, அடுத்த இமை பொழுதிலே பயங்கரமான ஒரு தூதன், அவருடைய தோற்றம் கம்பீர தோற்றம், அவருடைய மார்பின் அளவு சொல்வதற்கு அளவில்லாத ஒரு தோற்றம், கரத்திலே அவர் அந்த உரை இருக்கிறது, பட்டயத்து உரை விற்றென்று அவர் எடுத்தார், பட்டயத்தை பிடித்தார். ஏன் கண்ணீர் விடுகிறாய்? இதுதான் அவர் சொன்னாருங்க என்கிட்ட. அந்த வேலையை பார்க்கிற ஒரு வயல் இல்லை வெளியே நினைவேன். By that time I saw in a vision the giant evil forces were against me, standing in front of my home. I was also crying unto God for help. I can able to see a mighty angel standing unto before me, and he just took out his sword and asked me, why are you crying, my son? Just in this fraction of second I could see no evil person was standing before me. Everyone has run away. அடியான ஆவிக்குள் இருந்து அந்த ஆவிகள் எங்கே ஏதாவது ஒளிந்து கொண்டு எவனாவது இருக்கிறான குட்டி பிசாசல் உண்டு. அதிலே I was looking at the vision and I was searching east, and if was there any other smaller devil is standing there. அவர்களே ஒருவன் வெளி கேட்டை திறந்து உள்ளேக்கு ஒரு வந்து விட்டான். One of the evil spirits, one of the evil spirits, when it was in the group, one of the evil spirit came just into my house, opening my gate. ஆனா உருவிய பட்டயத்தோட தூதன் வந்த உடனே அவர் இருந்த இடம் காணாமல் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். Right after the mighty angel entered into my home, no evil spirit has been there. Everyone ran and hid away. ஆனபடியால் இந்த சாத்தானானவன் மிகவும் பயந்தாளியாக்கும். So the devil is a totally fearful person. ஏசப்பாடு ஒரு வார்த்தை அப்பாலே போ சாத்தானே என்றுதான் சொன்னார். Jesus himself said, get away from me, Satan. அவனால் அவருக்கு முன்பாக நிற்க முடிந்ததா? Devil could not able to stand before him. அப்படிப்பட்ட சாத்தானை நீங்கள் வீழ்த்தி அவனை பூமியிலே தள்ளும் பொழுது அவனுக்கு முன்பாக முதலாவது அடிபட்டது உங்கள்கிட்ட யார் வாங்கினேன்னு தெரியுமா? மிருகம் காலத்திற்கு சாகப்பட்டது. That when you casted him out and gave the judgment to the dragon, you know what happened unto him? He got wounded, an injury in the head. He is called the false prophet. மரணத்துக்கு எதிரமாய் அவன் தலையிலே நீங்கள் வெட்டின வெட்டு மறிப்பதற்குரிய நிலை அவனுக்கு உண்டாகிற்று. ஆனாலும் சாத்தானானவன் அவனை உயிர்ப்பித்து விட்டான். That wound was such terrible, he supposed to go to death, but the dragon gave him the life and revived him back. அவனை நீங்கள் கொன்று போட்ட நிலை இல்ல, மரணத்துக்கு ஏதுகரமான ஒரு காயம், கோமா ஸ்டேஜ். A wound which is supposed to go unto the death, and it is like a coma stage. He is supposed to go for death. சாத்தான் அந்த காயங்களை ஆற வைத்து அந்த நிலையிலே வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 20 வசனத்தின்படி நீங்கள் அவனை அக்கினி கடலிலே தள்ளுகிறீர்கள். According to chapter 19 verse 20, beast himself gave a healing unto that false prophet, revived him, and you gave the judgment and cast him into the lake of fire. சமயத்தை கருத்தில் கொண்டு நான் மிகவும் சுருக்கமாக சொன்னேன். அது முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே நடக்கிற சம்பவம். All these things are happen in end of the first 3.5 years. வெளிப்படுத்தல் 19 21 நடக்கிற சம்பவம் 7 வருட இறுதியிலே நடக்கிற சம்பவம். The things
which is written in chapter 19 verse 20 is happening in the second half of the 3.5 years. என்றால் முதல் 3 ஆண்டுகால இறுதியிலே நீங்கள் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியை வெட்டி பூமியில் தள்ளுகிறீர்கள். அந்த காயப்படுத்தின அவன் என்ன செய்கிறான்? தானே ஆட்சி செய்கிற மகாபுத்திரம் ஆட்சி நடைமுறைப்படுத்துகிறான். So what happens when you gave the wound to the devil and the false prophet? He himself healed himself and he is about to prepare himself for the reign. He is going to rule in this world. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation chapter 12 verse 12. 12, 13 2 வசனங்கள். மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இப்பொழுது வலுசற்பம் ஆட்சி செய் நேரடியா இதற்கு முதல் 3 ஆண்டு காலத்தில் அந்தி கிறிஸ்து என்ற பெயரில் அவனை நம்ப வைக்க கள்ளத்தீர்க்கதரிசி என்ற ஆவியின் பெயரில் கள்ளத்தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துவை நம்ப வைத்து இவன்தான் மேசியா என்று ஜனங்களை நம்ப வைத்து அவனை போன்ற ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அது பேசத்தக்கதான சத்துவத்தை அப்படின்னா உயிரை கொடுத்து அதுக்கு முன்பாக போய் நின்றால் நிற்க மனிதனை பற்றி அத்தனை டேட்டாவும் அது சொல்லிவிடும். The beast gave that he tried to have a rule over this earth, and by raising the antichrist with a false prophet to be convincing the people to make him believe that he is the Messiah, and all the people were trying to were convinced to believe him. This is what the deceiving of the beast. இந்த நிலையில்தான் அவன் நாமத்தையோ லக்கத்தையோ முத்திரையோ தரிக்காத மனவாட்டியானவள் அவனை எதிர்க்கின்றால் அவனை வெற்றி பூமியிலே தள்ளுகின்றான். This is the time where the bride was not accepted the symbol of the Antichrist either in her forehead or in her palms. He refused to obey him, but she is ready to fight against him. இவளுக்கு மனம் நியாயத்தீர்ப்பை கொடுத்த மனவாட்டியானவள் வெளிப்படுத்தல் 12-14 வசனத்துடைய வனாந்தரத்திற்கு ஜெயம் பெற்றவளாய் பறந்து போய் விடுகிறாள். According to Revelation 12 verse 14, the bride who gave the judgment, she flew into the wilderness right after giving the judgment. மறுரும் அடையாத வனாந்தரத்து பறந்து போகாத மனவாட்டி சபையில் உள்ள மற்றவர்கள் இவர்கள்தான் கைவிடப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. These people who are in the remaining people of the bride church, these people are called the forgotten people who are, the people who are left over by God in his coming. சில வேத பண்டிதர்கள் இந்த கைவிடப்பட்டவர்கள் என்று அவர் யாரை சொல்கிறார் என்றால் சபை முழுவதிலும் உள்ள அவர்களை கைவிடப்பட்டவர் என்று சொல்கிறார்கள். Some Bible scholars says that many people who are all over the church, all the people in the church will be called as the leftover people. Some Bible scholars teach like that. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? 2 பேர் வயலில் இருப்பார். வயல் என்றால் சபை. 2 பேர் திரை அரைத்து கொண்டு இருப்பார்கள், நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர்கள். 2 பேர் உறங்கிக் கொண்டு இருப்பார்கள், சபை. இவர்களில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் ஒரே பெற்ற படுக்கையெல்லாம் படுத்திருப்பாங்க. 2 பேரும் ஒரே வயல். இவங்க ஒரே வயல், ஒரே திரிகை, ஒரே படுக்கை என்றால் ஒரே சபை. அவற்றில் ஒருவன் எடுத்து கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அந்த கான்செப்டின்படி தான் வெளிப்படுத்தல் 12-14 வசனத்தில் மறுமனித மனவாட்டி பறந்து போயிட்டா அவளுடைய சந்ததியான மற்றவனை யுத்தம் செய்ய போயிற்று என்று வாசிக்கிறோம். Revelation 12:14 gives us the explanation that the one group of people, those who are get transfigured by the glory of God, flew to the wilderness. The other people, other half they went to fight against with the enemy.
The word of God gives us the concept that the two people will be working in the fields. One will be caught up and the one will be left over. The two people will be grinding in the mill. The one person will be caught up and the one person will be left over. This is the way the one group of the church will be caught up to heaven and the another group of the people will be the leftover. அப்படி என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கைவிடப்படுவதும் பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையில் தான் நடக்க போகிறது. So these things will be happening only in the holy New Jerusalem bride church. பூர்ண ரூபத்துவத்தை திருத்துவ தேவனுக்குள் ஒன்றர கலந்து கொள்ள போதிக்கப்பட்டும் அந்த மேன்மையான கிருபையை அடையாதபடி செவித்தினவு உள்ளவர்களாய் கடின இருதயம் படைத்தவர்களாய் இருக்கிற மணவாட்டி சபையில் உள்ள மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆனால் நரகத்து போக ஆண்டவரை விடாதபடி இரக்கம் பாராட்டி அவளை இரத்த சாட்சியாக மரிக்க அனுமதிக்கிறார். So it is happening in the last days. The people who are not able to cover themselves with the holiness of God, hidden in the Trinity of the Lord, the people who are not keeping themselves holy, the Lord will make them to be left over, but graciously He will not allow them to go to the hell, but He will allow them to become the martyrs, die as martyrs, and to receive the grace of God. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது பலிபீடத்தின் கீழே இருந்த அந்த இரத்த சாட்சி 9ஆம் வசனம் வாசிப்பு. வெளிப்படையாக 6:9 முதல். Revelation chapter 6 verse 9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தம் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகுமளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படி என்றால் முதல் 3.5 ஆண்டுகால இறுதி 5வது முத்திரை, இறுதி நிலை என்பது 6ஆம் முத்திரை காலம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே மணவாட்டி சபை சாத்தானை வெட்டி பூமியிலே தள்ளுகிற சம்பவம் எல்லாம் 6வது முத்திரையின் காலத்தில் நடக்கிற சம்பவம். அந்த நாட்களிலே தெய்வ சமூகத்திலே மறுமடைய போகிறோம் என்று மணவாட்டி சபையுள்ள மகான்கள் அறிந்து கொள்வார்கள், ஆவிக்குள் அறிவிக்கப்படுவார்கள் தேவனால். In the end of the 5th seal, at the end of the 3.5 years, the 5th seal will be opened. But those times, all the saints who are living in the bride church will understand in the spirit that they are going to get transformed into the glory. அந்த வேளையிலே அவள் பறந்து போன வேளையிலே அவளுடைய சந்ததியான மற்றவர்கள் அல்லது கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவர் நோக்கி கெஞ்சுகிறார்கள். ஆண்டவரே, சாத்தான் எங்களோடு போராடுகிறானே, மிகுந்த உபத்திரப்படுத்துகிறானே, ஆண்டவரே எங்களை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி எங்களை இரத்த சாட்சியாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டுதல் செய்கிறார்கள். By that time, the leftover people, the descendants of the bride church, they will be pleading unto God, Lord, this Dagon, this Satan is tormenting us. He is afflicting us more. We cannot tolerate this, so that why don't you accept us, O God? Accept us as a martyrs. They will be praying unto God. அவர்கள் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறதற்கு கொடுத்த பதில், தேவனால் கொடுக்கப்பட்ட பதில். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கியில கொடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர், தங்களைப் போல இந்த இரத்த சாட்சியா மரித்து வேண்டுதல் செய்கிறாங்களே, அவர்களைப் போல தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும். ஏன்னா இவங்க மனவாட்டியாத்தான் இருந்தாங்க. மறுமடைஞ்சு போகிற மனவாட்டியோடு கூட தான் ஒரே சபையை தெய்வத்தை ஆராதித்தார்கள். மனவாட்டிக்குரிய அத்தனை ஆவிக்குரிய நிலைகளிலும் இவர்கள் பங்குதாரர்களாய் தான் இருந்தாங்க.
These people who are left over, they were previously all qualified to be the right to become part in the bride. They kept themselves holy. They were hidden in the Trinity. They were such a holy people. They were ready to be called worthy to be bride. பறந்து போகிற மணவாட்டியானவள் எப்படி முதல் முறை ஆண்டு காலத்திலே ஊழியம் என்ற வேலையை தேவனுக்கு உண்மையுத்தமாய் செய்தார்களோ அவற்றில் இவர்களும் இணைந்து செய்தவர்களே. These people are also joined with the bride who God transformed and entered into the glory. These people also were joining in the ministry along with the bride and to serve people, redeem people from sins. All the work of the bride has also been joined by these people and done. ஆனால் தேவன் இவர்களை பார்த்து சொல்கிறார், தங்கள் உடன்படிக்கைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 6ஆம் முத்திரை காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்றார். So until the seal opened, the Lord commanded them to wait until the number of their fellow servants and their brethren who would be killed as they were was completed. மணவாட்டியான் பறந்து போன மாத்திரத்திலே இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் சாத்தானால். Right after the flying away of the bride into the wilderness, these remaining people were killed by Satan as martyrs. நீ வெளிப்படுத்தின விசேஷம் 17 விசேஷம் பரிசுத்தவானுடைய ரத்தம் அவரிடத்தில் இருந்தது என்று சொல்லி நான் வசனம் சொல்லுகிறேன். 18ஆம் அதிகாரம் வெளிப்பட 18:24 வாசிக்கலாம். Revelation 18:24. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். தீர்க்கதரிசியுடைய இரத்தமும் பரிசுத்தவானுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தம் அவளிடத்தில் காணப்பட்டது, வலுசற்பத்தினிடத்தில் காணப்பட்டது. And in her was found the blood of prophets and saints and of all who were slain on the earth. And her in the sense it refers to the dragon. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலும் பரிசுத்தவானுடைய 6ஆம் வசனம் வாசிப்போம். Revelation chapter 17 verse 6. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்கள் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆக மணவாட்டி சபையில் கைவிடப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை all the remaining people from the bride church கொலை செய்யும்படி இரத்தவரி பிடித்த சாத்தானாய் செயல்படுகிறான் பின் முன்னராண்டு காலமாக உத்தரத்திலே. In the second half of the 3.5 years of the great tribulation, the remaining saints of the bride church were killed by dragon. That is happening in the second half. இப்படிப்பட்ட கொலைபாதகனான சாத்தான் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தின்படி இவனுடைய முதல் 3 ஆண்டுகால இவனுடைய பிரதிநிதியாக கள்ளத்தீர்க்கதரிசி அனுப்பி மணவாட்டியோடு யுத்தம் செய்து தோற்று போனானே அவனை தள்ளினதும் இப்பொழுது பூமியிலே தள்ளப்பட்ட அவன் 7 வருட இறுதியிலே அக்கினி கடலில் கள்ளத்தீர்க்கதரிசி தள்ளப்படுவதும் அதே வேளையிலே அந்த மகாவிருந்து என்ற அந்த யுத்தத்திலே சாத்தானானவன் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துபடி பாதாளத்திலே அந்த பலத்த என வெற்றி பெற்ற தூதன் வெளிப்படுத்தல் 12:7 மிகாவேல் சார்ந்தவன் வெற்றி பெற்றாச்சு. ஆட்டு ரத்தத்தால் சாட்சி வாசம் அவனை ஜெயித்துட்டாச்சு. ஆனால் இங்கே 20:1 பலமுள்ள தூதன் என்று அறிவிக்கப்படுகிறது. According to Revelation chapter 12 verse 7, Michael the angel and along with the people with him were defeated the enemy and victoriously won the battle. So the victorious angel has been rewarded in chapter 19 verse 20 that to give them the reward and to punish the false prophet. இப்பொழுது மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி சாத்தான் இந்த மூவரையும் அக்கினி கடலிலும் பாதாளத்திலும் இவனை தள்ளுகிறதையா மணவாட்டியே. Who is going to cast this beast
the false prophet and the dragon into the lake of fire, it is none other than the bride of Christ. இப்பொழுது சாத்தான் மிருக கள்ளத்தீர்க்கதரிசி வானமண்டலத்தில் இருந்த அவர்களை மனவாட்டியான பூமியிலே தள்ளப்பட்ட சாத்தான் முன்னரை ஆண்டு காலத்தில் கொடூரமான உபத்திரவ காலத்தை நடப்பித்து 7 வருட இறுதியிலே கள்ளத்தீர்க்கதரிசி அக்கினி கடல் சாத்தான் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்படுகிறான். ஆக 4வது நியாயத்தீர்ப்பை சாத்தானுக்கு கொடுக்கிறவர் இந்த மனவாட்டியே. This bride is the one who is going to give the 4th judgment. The false prophet will be cast into the lake of fire, and Satan will be put into the Sheol. In such a way, the judgment will be given by the bride to the Satan. பின்பு 1000 வருட அரசாட்சியின் இறுதியிலே இந்த தூதனே இவன் போட்ட முத்திரை அடைக்கப்பட்ட கதவை இந்த தூதனை திறந்துவிட்டு அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து கொஞ்ச காலம் ஆட்சி செய்த பின்பு இவனை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படியாய் 9ஆம் வசனத்திலே அவன் அர்மகதோன் என்ற இடத்திலே மனவாட்டியையும் 1000 வருட அரசாட்சி பங்கு பெற்ற மனவாட்டியை அழிக்க அர்மகதோன் இடத்தில் கூட்டி சேர்த்தான். This right after this, the mighty angel who defeated the enemy himself will unlock Satan to come out for a little while, and this devil, after he comes out for the little while, he will prepare his troops to fight against the bride it's called the Armageddon war. இந்த சம்பவம் அர்மகதோன் யுத்தம் நடக்கிற சம்பவம் 7வது தேவகோபகரசு ஊற்றும் வேலை அல்லது 7வது தூதன் எக்காலம் ஊதும் வேலை. இந்த வேளையிலே வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே அர்மகதோன் என்ற இடத்திலே இவர்களை கூட்டி சேர்க்கிறான் சாத்தான். It is the place where he brought all the people unto the place called Armageddon. It is the time where 7th trumpet has been blown. வாசிங்களே. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். And they gathered them together to the place called in Hebrew Armageddon. இந்த வேளையிலே 1000 வருட அரசாட்சி நடப்பித்த மணவாளனும் மணவாட்டியும் இவன் அர்மகதோனி என்ற இடத்திலே கடற்கரை மணலத்தனையாக அவனுடைய ஆட்களை, அதாவது பாதாளத்திலிருந்து அவன் வெளிப்பட்ட உடனே ஜனங்களை மறுபடியும் மோசம் போக்கி 1000 அரசாட்சி பண்ணின ஜீசஸ் அவரல்ல, நான் தான் ஜீசஸ், நான் தான் மேசியா என்று அவளை வஞ்சித்து தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்து 1000 அரசாட்சியிலே பாவிகளான ஜனங்கள் இருந்தாங்களே அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு அர்மகதோன் என்ற இடத்துல கூட்டி சேர்க்கிறான் தேவனுக்கு விரோதமாக எழும்ப. This dragon, this Satan, he convincing all the people that I am the one who is the Messiah, who done the 1000 years of judgment, trying to deceive all the people and gathering all the people like a sand of the sea and gather the multitudes of people and to try to fight against the Messiah, the bride. 1000 அரசாட்சி முடிந்த உடனே சாத்தான் காவலிருந்து விடுதலையான நிலையில் மணவாளனும் மணவாட்டியும் எங்கே திருமணம் நடந்ததோ அந்த 2ஆம் வானமட நடுவானத்திற்கு சென்று விடுகிறார்கள். Right after the rescue, right after the Satan unlocked from his captivity, the wedding which was happened in the mid-year, 2nd year, the bride and the bridegroom, they goes back to their own place. இந்த நிலையிலே மணவாளன் மணவாட்டி நடுவானத்திலே அவள் இருக்க பூமியிலே இவன் ஜனங்களை மோசம் போக்கி கடற்கரை மணலத்தனையாய் அர்மகதோனின் இந்த இடத்திலே யுத்தம் செய்ய கூட்டி சேர்க்கப்பட்டவர்களை அழைத்துச் செல்கிறான். As soon as this wedding has happened, of the wedding of the Lamb of God, this devil, because they are not here in this earth, so the devil gathered all the people who are about to fight against the Lord and bride as a sand of the shore. He gathers all the troops
to fight against the Lord at the place called Armageddon. அந்த வேளையிலே வானத்திலிருந்து தேவன் தமது வாயின் சுவாச அக்கினியினாலே அவனை அழிக்கிறார். அங்கிருந்து அக்கினி ஊற்றுகிறார். வாசிங்க வெளிப்படுத்தல் 20:9. Revelation chapter 20 verse 9. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. தேவனால் வானத்திலே அக்கினியை அவரை பட்சித்து போட்டது. And the fire came down from God out of heaven and devoured them. இந்த அக்கினிதான் வலுசற்பத்தையும் அவனை சார்ந்தவர்களையும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வானம், பூமி, பூமியில் உள்ள விருட்சங்கள் அத்தனையும் வெந்து உருகி போயிற்று என்று 2:3 முதல் வாசிப்போம். And this fire is the one which devours the heavens and the earth and trees and all in it. It is mentioned through the fire of God. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது தேவனோடு சேர்ந்து நடுவானத்திருந்த அக்கினியை தேவன் இறக்கி சாத்தான் அவனுக்கு உட்பட்ட வானம், மண்டலம், பூமி அவைகளுள்ள யாவும் அவர்களை சார்ந்த மனிதர்கள் எல்லாரும் அக்கினியினாலே சுட்டு எரிக்கப்பட்டு அந்த வான பூமி இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறவள் மணவாட்டியே. This judgment given by bride is going to devour the dragon. The places called heaven, earth and the trees and the hell also going to be devoured by the bride. This judgment is going to be the bride alone. வெளிப்படுத்தி 20:10 வாசிக்கிற பொழுது மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இடமாகிய அக்னியும் கந்தமும் இடத்திலே பழைய பாம்பென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பிசாசு அந்த அக்னியிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. Then I saw a great white throne and him who sat on it, from whose face the earth and the heaven fled away and there was found no place for them. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக அல்லது மனிதர்களை முடிவான இறுதியான நியாயந்திருக்கப்பட்ட அக்கினிகளை தள்ளுவதற்கு முன்பாக இந்த ஜனங்களை பாவியாக்கின, ஜனங்களை அக்கினி கடலுக்குள்ளானவர்களாய் மாற்றின சாத்தான் முதலாவது இந்த மணவாட்டியும் மணவாளனும் சேர்ந்து அல்லது இருவர் ஒன்றரை கலந்து சாத்தானையும் அக்கினிகளை தள்ளி போடுகிற நியாய தீர்ப்பை நடப்பிக்கிறார்கள். This judgment is given by Lord Jesus and the bride together upon the dragon who deceived all the people to become sinners and who has to be cast out to the lake of fire. The first judgment, the prayerly to the people, the judgment has been came upon the dragon and put him into the lake of fire. இதுவே ஐந்தாவது நியாய தீர்ப்பு. This is called the fifth judgment. இந்த நிலையிலே தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்றாலே மற்ற 25 அதிகாரம் 32 முதல் 41 வசனங்களில் சொல்லப்படுகிற தன்னோடு இருக்கிற மணவாட்டியானவர்களை செம்மறியாடாகவும் வலதுபுறத்தில் இருக்கிறவர்களாகவும் பாவிகளை அக்கிரமக்காரர்களாகவும் இரண்டாம் அக்கினிகளை தள்ளுகிற தேவனாக, தேவனுக்கும் மறைந்திருக்கிற மணவாட்டியாக இப்பொழுது இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை தேவனோடு சேர்ந்து நடப்பிக்கிற சிலாக்கியம் பெற்றவர்கள் மணவாட்டியே. White throne judgment always refers to Matthew chapter 25:35-42. That is the place where God separated the sheep from the goats and the sinners to be the wicked people, and the judgment has been poured upon them, all the people, which is called the white throne judgment. இந்த சத்தியத்தின்படி மணவாட்டியாய பரிசுத்தவான்களை தேவன் உன்னதமான பரிசுத்தவான் என்று வேதத்தில் தானி பல்லடு வாசிக்கிறோம். சமயம் கடந்து விட்டபடினாலே கர்த்தரை வரி தாமதிக்கமனால் நாளை தினம் மீதி இந்த 4வது நிலையை நாம் தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்வார். இப்படி வானத்தையும் பூமியையும் தேவ தூதர்களையும் விருட்சங்களையும் பூமியுள்ள யாவரையும் யாவற்றையும் தேவனுக்குள் மறைந்து கொண்ட மணவாட்டியானவள் நியாயந்திருக்கப்பட
ஒரு நியாயாதிபதியாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்க, this bride who was uplifted to give judgment to all the creatures of the world, like heaven, earth, trees and angels, and this bride is going to be hidden with the Lord Jesus and going to give the judgment to the entire creature. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தபடி உங்களுக்குள் உண்டாயிருக்கிற வழக்குகளை தீர்த்து கொள்ள நீதியின் மார்க்கத்தம் இந்த நீதிமான்கள மனவாட்டியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க, அந்த வழக்கில் தீர்த்து கொள்ளாமல் அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் சாத்தானோடு நரகத்து போக வேண்டிய நிலை விரும்புகிறது உண்மையா? If you're in a standard of even judging the world, why have you going along with the worldly people to solve the smallest matters? Are you going to be ashamed and judged along with the world? உங்களால் திருடரும் பொருளாசைக்கார் வெறியரும் உதாசீனர் கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க தகுதியற்ற அனைவரையும் நியாயந்திருக்க போகிற நீதிவான்களான மனவாட்டியே, you the righteous bride who are going to judge all the adulterers, idolaters, homosexuals, all the revilers, you are going to give the judgment for them to not enter into the kingdom of God. சுத்தம பிரகாசமான மெல்லி வஸ்திரமான மனவாட்டியான நீதிமான்களே, all the holy saints who wore with the white robes, all the righteous people, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய மனவாட்டியே, all the most high, all the saints of the most high, உங்களால் நியாயந்திருக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்பட போகிற அவர்களோடு நீங்களும் அக்கிரமக்காரா மாறி உங்களுக்குள் இருக்கிற வழக்குகளை, வம்புகளை, பகைகளை, விரோதங்களை, குரோதங்களை பேசி தீர்த்து கொள்ள இயலாமல் உங்களால் நியாயந்திருக்கப்பட்ட அக்கினி கடல் போக வேண்டிய அவளோடு நீங்களும் போக போகிறீர்கள். Are you going to join along with the people who are supposed to go to the judgment, to the lake of fire? If you are not solving the problems within yourselves, resolving your problems within yourselves, and you also, are you ready to go unto the same lake of fire judged by God? இயேசுவை உலகத்தில் உள்ள அனைவரையும் அனைத்து நியாயந்திருக்க பிதாவால் நியமிக்கப்பட்ட அதே பிதா உங்கள் மணவாளனுக்கு உரிய மனவாட்டியான் நீதிமான்களாய் உங்களை தெரிந்து கொண்டு மணவாளன் ஒன்றர கலந்து கொண்ட நீதிமான்களாக்கினது அந்த பிதாவே. The Father who made you to be a holy community, to join along with the bridegroom and to hidden yourselves within the Trinity, you are called by God himself. அனைத்தையும் இயேசுவுக்குள் ஒன்றர மறைந்து நியாயந்திருக்க போகிற நீங்கள் உங்களுக்குள் உண்டான அக்கிரமங்களை நீக்கிக் கொள்ள மனம் திரும்புங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு உங்களுக்கும் வரப்போகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவி பக்தியிலால் எங்கே நிற்பார்? நியாயந்திருக்கப்பட இளங்குடாதீர், மனம் திரும்புங்கள், நித்தியவாசியான அழைப்பை காத்துக் கொள்ளுங்கள், மனவாட்டி அழைக்கப்பட்டு காத்துக் கொள்ளுங்கள். Repent from your sins, reconcile with yourselves, keep yourself holy, don't judge, don't have judges, grudges between yourselves, keep yourselves holy, or else the Lord is about to give the judgment to you. You can make yourself worthy enough to live as an eternal person, to live as a saint, to be the bride, to live eternally within the kingdom of God. தேவன் தாமே தமது வார்த்தையால் ஆசீர்வதிப்பாராம். ஹalleluya, hallelujah, hallelujah. May the Lord God bless his words. Hallelujah.